குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோ மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து யூடியூப் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் ஒரு சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் ஒரு சேனல் இருக்குது. அந்த ஃபேஸ்புக் சேனலில் அப்புறம் இன்ஸ்டாகிராம் சேனலில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து என்னை பற்றி தான், கெட் டு நோ அபவுட் மீ மாதிரி தான் இந்த வீடியோ. நீங்கள் யார், நீங்கள் வந்து ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வயசாகுது, உங்கள் சொந்த ஊர் என்ன, அந்த மாதிரி தான் என்னோடய நிறைய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வரும். நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதே என்ன கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோ மாதிரி போட்டிருக்க மாட்டேன். அதனால் சரி ஓகே, என்னை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த vlog வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது முழுக்க என்னோடய ஆஃபீஸ் டூரு ப்ளஸ் வந்து என்னோடய ஹோம் டூரு ப்ளஸ் வந்து எங்கள் பாட்டி பேசின வீடியோ, இதெல்லாம் கலந்த மாதிரி தான் வந்து ஒரு vlog மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய முழு பேர் வந்து வசுந்தரா தேவி. நான் வந்து இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பிஎம்ஓ அனலிஸ்ட்டாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சைடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன படித்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பிசிஏ எம்சிஏ படித்தேன். 2019 வந்து நான் வந்து எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணேன் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரத்தில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் காலேஜ் முடிச்சதுலேருந்தே நான் பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் 1 இயர் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் விப்ரோவில் கிட்டத்தட்ட 4 வருஷமாக நான் விப்ரோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 2 வருஷம் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தேன். இப்போ லாஸ்ட் 1.5 இயர்ஸாக வந்து ஹைப்ரிட் மாடலில் இருக்கேன். என்னோடய ஒர்க் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா, நான் 3 நாள் வந்து ஆஃபீஸ் போவேன், 2 நாள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி தான் இப்போ ஹைப்ரிட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சில கம்பெனிஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே 5 டேஸ் வந்து வர சொல்கிறாங்க ஆஃபீஸுக்கு. இதுதான் என்னோடய சொந்த ஊருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் வந்து தர்மபுரி பக்கத்தில் வந்து பாலக்கோடுன்னு ஒரு சின்ன கிராமம். என்னோடய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் விவசாயம் தான் பண்ணுறாங்க. அப்பா வந்து மாடு வச்சு பால் கறந்து ஊற்றிட்டுருக்காரு. அப்புறம் விவசாயமும் பண்ணுவாங்க. நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான். அப்புறம் எங்கள் வீட்டில் என்ன விவசாயம் பண்ணாலும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து கஷ்டப்பட்டு தான் நானும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கேன். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தாலும் நாங்கள் வந்து 4 பிள்ளைங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நாங்கள் 4 பிள்ளைங்க. நான் தான் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு. எங்கள் எல்லாத்தையுமே நல்லா படிக்க வச்சாங்க. அதனால தான் நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு இடத்துல சுற்றிட்டு இருந்தேன். நான் வந்து இப்போ இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து எங்கள் அப்பா அம்மா தான். அதுக்காக நான் கடவுளுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். எப்போவுமே நன்றிகள் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து என்ன நமக்கு இருக்கோ அதுக்கு நம்ம எப்போவுமே தேங்க் பண்ணணும். நம்ம எந்த நிலமையிலேருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத தேங்க் பண்ணணும். எல்லா நாளுமே நான் வந்து கடவுளை தேங்க் பண்ணுவேன். என்னை இந்த நிலமையில் வச்சுருக்கிறதுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே தேங்க் பண்ணுவேன். இதுதான் என்னை பற்றின இது. அவ்வளோதான் என்னை பற்றி. நான் பெருசாக என்னை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு கொஷின் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிங்கிளா இல்லை மேரிடா அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் வரும். ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும் அந்த மாதிரி கேட்பாங்க, நீங்கள் சிங்கிளா இல்லை மேரிடா. அதுக்கப்புறம் இதுலேயும் கேட்பாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க சிங்கிளா மேரிடான்னு சொல்லிட்டு. நான் மேரிட் இல்லை, நான் சிங்கிள் தான். ஆஸ் ஆஃப் நவ் நான் சிங்கிளாக தான் இருக்கேன். அடுத்து வந்து எந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ரொம்ப வயசு, அதுக்கப்புறம் நான் இருக்க ஏரியா, அது ரொம்ப பர்சனல் கொஷின். அதனால் அந்த கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்பலை. ஐம் சாரி. இவ்வளோ தான் வந்து என்னை பற்றின வீடியோ. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புதுசாக ஐடியில் ஜாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன நான் டிப் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு காலேஜ்லேயே ப்ளேஸ் ஆக பாருங்கள். இல்லை உங்களால் காலேஜில் ப்ளேஸ் ஆக முடியல அப்படின்னா ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. லாங்குவேஜ்னால் பைத்தானோ, ஜாவாவோ, C++ஓ ஏதோ ஒரு லாங்குவேஜில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலை கிடைக்கும். வேலை தேடுறவங்களாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நான் 6 மாதம் தேடினேன் அப்புறம் தான் எனக்கு கிடச்சிச்சு, 7 மாதம் தேடினேன் அப்போ தான் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர எனக்கு வேலையே கிடைக்கலன்னு சொல்கிறவங்க யாருமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து எங்கள் பாட்டி பேசின வீடியோவை பாருங்கள். எல்லாத்தையும் தின்னுபிட்டு பசிச்சு ருசிச்சு அப்படி விரலெல்லாம் சூப்பி போகிறான். அதுக்கு பிறகு மகனும் பேரனும் தொலாகிட்டு வர்றாங்க டிவிலையா. தொலாகிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷனை பார்த்தீங்களா அப்படின்னு. பார்த்தோம், இப்போ தான் சாப்பிட்டு போகிறாங்க, பிரியாணி சாப்பிட்டு போகிறாங்கன்னா. அவங்க வந்து பிரியாணி நல்லா இருக்குமான்னு கேட்டான். நல்லா இருக்குமான்னு கேட்குறியா, இப்போ தான் ஒரு பெரிய மனுஷனும் ஒரு பையனும் சாப்பிட்டு போகிறாங்க. அவங்க தான் பிரியாணி சாப்பிட்டதுக்கே அடையாளம். ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றவங்க அந்த ஆளு தான் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இவங்க துடுப்புடுன்னு கையை கழுவிட்டு எங்கப்பா அவங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் போகிறாங்க. அவங்க போனால் கிழவனு அந்த பையனும் போய் முன்ன
போய் இதுங்களுக்கு முன்னாடி பஸ் ஏறி போயிட்டாங்க. அவங்கள போய் எங்கே கண்டுபிடிக்கிறது? அப்புறம் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்பேற்பட்ட படம் போட்டாங்க. அன்னைக்கு நல்லா பார்த்தேன். அந்த பிரியாணி இவங்க 2 பேரும் சாப்பிடல ஜனம் வந்து ஏறது 100 ரூபா நோட்டு ஏன் ஒரு குமிஞ்சு போய் கிடக்குது அந்த டேபிள் அப்பா. பார்த்துட்டு பிரியாணி சாப்பிட முடிஞ்சுச்சா? சாப்பிடும்போது தோணுச்சு. அப்படி சாப்பிட்டான் அந்த கிழவன். சொல்லி பார்த்தீங்கன்னா முத்தாநல்லூர் டு தொம்சந்திரா சர்க்கிள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த கடை இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அழகழகான க்ராக்கரி எல்லாம் இருந்துச்சு. அதனால தான் அதை வ்ளாக் பண்ணலான்னு சொல்லி வ்ளாக் பண்ணேன். அடுத்து வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து போட்டேன். இந்த வீடியோ பார்த்தா ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு எங்கள் பாட்டியை பற்றி நடுவில் வருவாங்க, என்னை பற்றி கொஞ்சம் பேசியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பார்க்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இதில் வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு சமையல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போது நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து நான் சமைச்சு தான் சாப்பிட்டுருக்கேன். பெங்களூரில் வந்து சாப்பாடு அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்ம என்ன தான் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் சாப்பாடு நல்லா இருக்காது. அதனால் வீடு எடுத்து தங்குறது தான் நமக்கு நல்லது. அதனால் நான் வீடு எடுத்து தங்கி ஸ்டே பண்ணியிருக்கேன். இது வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் வைக்கிற கத்திரிக்காய் காரக்குழம்பு. அந்த மாதிரி ஸ்டைலில் நான் வச்சுருக்கேன். என்னோடய vlog உங்களுக்கு பிடிச்சா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு வந்து என்னோடய வியூவர்ஸ் வந்து என்ன மாதிரி vlog பார்க்குறாங்கன்னே எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி vlog போடணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி vlog போடுவேன். ஷாப்பிங் vlog போடணுமா, இல்லை வந்து டே இன் மை லைஃப் போடணுமா, இல்லை ஐடியில் ஜாப் வாங்குறது போடணுமா, அந்த மாதிரி நான் போடுவேன். நான் வந்து பெங்களூர் பிஜி பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தேன். அது ரொம்ப நல்லா நிறைய வியூஸ் போயிருந்துச்சு. அது மாதிரி நீங்கள் வந்து பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் சொன்னீங்கன்னாவும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.